சென்னையில் இருந்து அந்தமானுக்கு சென்று கொண்டிருந்த AN-32 விமானப்படை விமானம் மாயமாகி இருக்கிறது. கடந்த ஒரு மணி நேரமாக இந்த விமானத்தை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் அரவிந்த் இணைக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். சென்னையிலிருந்து அந்தமானுக்கு இந்த AN-32 விமானப்படை விமானம் எப்பொழுது கிளம்பியது? எங்கு வந்து இந்த விமானம் மாயமானது? இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அரவிந்த். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 என்ற விமானம் இன்று காலை ஒரு 8 மணி அளவில் சென்னையிலிருந்து புறப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் சரியாக புறப்பட்ட நேரம் என்ன என்பது இன்னும் தற்போது வரை வெளியாகவில்லை. ஆனால் அந்த விமானத்தில் 29 பயணிகள், 29 பேரும் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான வீரர்களே. இந்த விமானமானது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான வீரர்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தப்படும் விமானம். இந்த விமானமானது இன்று காலை சென்னையிலிருந்து கிளம்பி இருக்கிறது. 8:46 மணிக்கு அந்த விமான பைலட்டிடமிருந்து கடைசி தகவல் அந்த ஸ்டேஷன் எனப்படும் கண்ட்ரோல் ரூமுக்கு கிடைத்துள்ளது. அந்த 8:46க்கு பின்பு அந்த விமான தகவல் உடனடியாக துண்டிக்கப்பட்டதாகும். அதே போல கடைசியாக அந்த விமானம் ரேடாரில் தென்பட்டதே 9 மணிக்கு தான். 9 மணிக்கு பிறகு அந்த விமானம் ரேடாரிலும் தென்படவில்லை. எவ்வளவோ முயன்றும் அந்த விமானத்தின் பைலட்டிடம் தொடர்பு கொள்ள முடியவில்லை. விமானம் ரேடாரிலிருந்து மறைந்து விட்டதால் விமானம் என்ன ஆனது என்பது குறித்து எதுவும் தெளிவாக இல்லை. போர்ட் பிளேயர், இந்த விமானமானது சென்னையிலிருந்து தாம்பரத்திலிருந்து போர்ட் பிளேயர் செல்ல அந்தமானில் உள்ள போர்ட் பிளேயர் செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் விமானம் 9 மணிக்கு பிறகு எந்த தகவலும் இல்லை, ரேடாரிலும் தென்படவில்லை. உடனடியாக போர்ட் பிளேயரில் இருக்கும் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இடத்திலிருந்து அங்கிருக்கும் சுற்றுவட்டார பகுதியில் உடனடியாக தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்டுள்ளது. அதே போல சென்னையிலிருந்தும் தேடுதல் வேட்டை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அரவிந்த், இப்ப 8:46 மணி அளவுல அந்த விமானத்துடைய தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அப்புறம் ரேடார்லயும் அந்த விமானம் பத்தியான தகவல்கள் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்திற்கு மேல ஆகி இருக்கிறது. அந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கக்கூடிய அந்த வீரர்களுடைய குடும்பத்திற்கு தெரியப்படுத்த விட்டதா? இந்த விமானப்படை அதிகாரிகள், முக்கிய அதிகாரிகள் யாராவது பயணம் மேற்கொண்டார்களா? தற்போதைய நிலைமையில் நமக்கு கிடைத்துள்ள தகவல்படி அந்த 29 வீரர்களும் ஒரு முக்கிய விமானப்படை தளபதிகளோ அல்லது முக்கிய பொறுப்பில் இருப்பதாக தெரியவில்லை. தற்போது நமக்கு கிடைத்த தகவல்படி ஒரு ஸ்டேஷனிலிருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு கொண்டு செல்லப்படும் வீரர்கள். எனவே இது ஒரு டிரான்ஸ்போர்ட், மிகப்பெரிய முக்கிய தளபதிகளோ முக்கிய அதிகாரிகளோ அதில் இருந்ததாக தெரியவில்லை. 8:46 மணிக்கு தான் அந்த விமான ஓட்டியிடமிருந்து, பைலட்டிடமிருந்து ஏர்போர்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு தகவல் வந்துள்ளது. அந்த தகவலும் ஒரு டிஸ்ட்ரஸ் தகவல் அல்ல. அதாவது டிஸ்ட்ரஸ் கால் எனப்படுவது ஏர்போர்ட் அது போன்ற ஒரு ஆர்மி இது போன்ற அந்த வேர்டான மீனிங் என்னவென்றால் தகவல் இல்லை, ஒரு நார்மலான ஒரு சாதாரண தகவலாக மட்டுமே இருந்துள்ளது. பட் 8:46க்கு உடனேயே அதற்கு பிறகு தொடர்பு அப்படியே துண்டிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தொடர்பு கொள்ள பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டார்கள். ரேடாரில் அந்த விமானம் எங்கு இருக்கிறது என்று கண்டுபிடித்து மறுபடியும் 9 மணி வரை மேலும் ஒரு 14 நிமிடங்கள் தொடர்ந்து தொடர்பு கொள்ள முயற்சித்தார்கள். ஆனால் 9 மணிக்கு பிறகு அது ரேடாரிலும் இருந்து மறைந்து விட்டது. எனவே எந்த வழிக்கு சென்றது என்பதும் தெரியவில்லை. ஆனால் 8:46லிருந்து 9 மணி வரை நமக்கு கிடைத்த தகவல் படி அந்த 14 நிமிடமும் விமானம் அந்த போர்ட் பிளேயர் செல்லும் வழியில் தான் சென்று கொண்டு இருந்திருக்கிறது. ஆனால் 9 மணிக்கு அப்புறம் அந்த விமானம் என்ன ஆனது என்றும் தெரியவில்லை. தற்போதுதான் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. அதற்கான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. எனவே தற்போதைய நிலையில் அந்த அனைத்து ஒரு ஃபர்ஸ்ட் வேலைகள் மட்டுமே நடந்து வருவதால் குடும்பத்திடமிருந்து இன்னும் எதுவும் தெரிவிக்கவில்லை. போர்ட் பிளேயரில் இருந்த அதிகாரிகள் அனைவரும் ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் அந்த இடத்தில் சுற்றி இருக்கும் இடத்தில் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். சென்னையிலிருந்தும் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். அரவிந்த், இப்ப போர்ட் பிளேயர் கிட்டதான் வந்து 8:46 மணிக்கு இந்த தொலைத்தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த நிலைமையில அந்த பகுதியில யாரெல்லாம் தேடுதல் வேட்டையில ஈடுபட்டு வந்திருக்காங்க, என்ன மாதிரியான தேடுதல் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில? 8:46 தகவல் துண்டிக்கப்பட்ட போது போர்ட் பிளேயர் பக்கத்தால் இல்லை, போர்ட் பிளேயர் போகும் வழியில் தான், எது ரூட்டோ இது சென்னையிலிருந்து போர்ட் பிளேயருக்கு போகும் அதே ரூட்டில் தான் விமானம் பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறது. 8:46 குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 9 மணி வரை ரேடாரில் தென்படும் நிலையில் வரவில்லை. அதே ரூட்டில் தான், எந்த தடமும் மாறவில்லை, ஒரே ரூட்டில் தான் சென்று கொண்டிருந்திருக்கிறது. ஆனால் போர்ட் பிளேயருக்கு அருகில் இருந்த இடமா என்பதும் தெரியவில்லை. அந்த வழியில் சென்று கொண்டிருந்திருக்கிறது. இன்னும் எவ்வளவு தூரம் என்ற தகவலும் தற்போது வெளியாகவில்லை. ஆனால் போர்ட் பிளேயர் இருக்கும் அதிகாரிகள் மூலம், அங்கிருக்கும் கப்பல் படை மூலமும் அந்த கடற்பகுதியில் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. சென்னையிலிருந்தும் கடல் பகுதி மூலம் இந்திய கப்பல் படைக்கு சொந்தமான அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் கப்பல்கள் மூலம் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது.
அரவிந்த், இப்ப சென்னையிலிருந்தும் அதிகாரிகள் தீவிர தேடுதல் வேட்டையிலும் விசாரணையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில இப்ப அந்தமான் பகுதியில என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது? முதற்கட்ட விசாரணையில ஏதாவது முக்கியமான தகவல்கள் கிடைத்திருக்கிறதா? அது குறித்த தகவல்கள் இருக்கா அரவிந்த்? சென்னையை போன்று அந்தமானில் இருக்கும் இந்தியன் ஏர்போர்ஸ் தடமானது ஒரு ரொம்ப டெவலப்டான ஒரு ஏர்போர்ட் ஸ்டேஷன் அல்ல. சென்னை மிகவும் டெவலப்டான ஒரு ஸ்டேஷன். சென்னையில் இருக்கும் அதிகாரிகள், சென்னையில் இருக்கும் கருவிகள் பயன்படுத்தி, சென்னையில் இருக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த விமானம் எத்தனை மணி, எங்கு, எதனால் இதானது, அது தொடர்பான தேர்தல் வேட்டை நடைபெற்று வருகிறது. அங்கிருக்கும் கப்பல் படையும், அந்தமானை பொறுத்தவரை கப்பல் படை அங்கிருக்க தளம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தளம். எனவே அங்கிருக்கும் கப்பல் படை மூலம் அந்த தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையில் இருந்த இந்தியன் ஏர்போர்ஸுக்கு தொடர்பான தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த விமானம் எங்கு சென்றது, எதனால் அந்த விமானம் ரேடாரிலிருந்து மறைந்து விட்டது, அதற்கான காரணத்தை தேடி வருகிறார்கள். ஒருவேளை அந்த விமானம் தடம் மாறி போய்விட்டதா, அது போக வேண்டிய தடத்தை விட்டு மாறி போய்விட்டதா, எனவே அதற்கான தடம் வழிகாட்டி ஏதேனும் தவறாக காண்பித்து அந்த விமானம் வேறு ஏதும் வழியிலும் சென்று கொண்டிருக்கிறதா என்பதை பற்றி ஆராய்வதற்காக சென்னையில் இருக்கும் விமான தளத்திலிருந்து, இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தளத்திலிருந்து அந்த அனைத்து ரூட்களிலும் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. அதே போல அந்தமானிலிருந்து நமக்கு கிடைத்த தகவல் படி அந்தமானிலிருந்து கடல் வழியான தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. அரவிந்த், இப்ப தேடுதல் வேட்டை பத்தி சொல்லிருந்தீங்க. குறிப்பா அதுல இப்ப பயணம் மேற்கொண்ட 29 வீரர்களுடைய குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்தி விட்டாகிவிட்டதா? அது குறித்த தகவல் இருக்கா? இல்லை, நான் முன்பே சொன்னது போல இப்பதான் பூர்வாங்கமாக சென்னையில் இருக்கும் இந்தியன் ஏர்போர்ட் ஸ்டேஷனும் அங்க இருக்கும் அந்தமானில் இருக்கும் இந்தியன் கப்பல் படையையும் ஒருவர் தொடர்பு கொண்டு அந்த தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது நமக்கு கிடைத்த தகவல் படி அந்த 29 வீரர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் எந்தெந்த அதிகாரிகள், எந்தெந்த பொறுப்புகளில் இருந்தவர்கள் என்பதும் இன்னும் தற்போது வரை வெளியாகவில்லை. எனவே குடும்பத்தில் தெரியப்படுத்தி விட்டார்களா என்பதும் சந்தேகம்தான். ஏனென்றால் இது போன்ற ஒரு ஹைலி சென்சிட்டிவ், ஹைலி கான்பிடன்ஸான மேட்டர்களை அவர்கள் உடனடியாக எதையும் சொல்ல மாட்டார்கள். எந்தெந்த அதிகாரிகள் என்பதை முதலில் அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து அந்தந்த குடும்பத்திற்கும் இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் சிறிது நேரத்தில் தெரிவிப்பார்கள் என்று தெரிகிறது. இப்ப அந்த அதிகாரிகளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் இந்த முதற்கட்ட விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வருமா? அது குறித்து முடிவெடுத்து விட்டார்களா? தற்போதைய நிலைமையில் சென்னை விமான தளத்திலிருந்து அந்த விமானம் வேறு ஏதேனும் பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா, அதில் செல்ல வேண்டிய பாதையை விட்டு வழி மாறி சென்று கொண்டிருக்கிறார்களா என்பதை ஆராய்வதே அவர்களின் முக்கிய பணியாக தற்போது சென்னையிலிருந்து நடைபெற்று வருகிறது. டெல்லியிலுக்கும் இந்திய விமானப்படையும் அது தொடர்பான ஆராய்விலே இருக்கிறார்கள். அங்கிருக்கும் அனைத்து ரேடார்களையும் எந்தெந்த திசையில் ஒவ்வொரு விமானத்துக்கும் ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் இருக்கும். அந்த டிரான்ஸ்மிட்டரை பொறுத்து அந்த விமானம் வேற எங்கும் சென்று கொண்டிருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்காக அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்திய கடற்படை முழுவதுமாக அந்த வழிப்பாதையில் இருக்கும் கடலில், அதாவது கடைசியாக தென்பட்ட ரேடாரில் தென்பட்ட இடத்திலிருந்து கப்பல் படை மூலமாக அந்த இடத்தில் தேடுதல் வேட்டையை நடத்துவதற்காக பணிகள் தொடங்கிக் கொண்டிருக்கிறது. தற்போது கடற்படை அங்கு சென்று விட்டார்களா என்ற தகவலும் தற்போது தெரியவில்லை. ஏனால் இப்போதுதான் இந்த செய்தி வெளியாகியுள்ளது. எனவே தொடர்ந்துதான் தகவல்கள் ஒன்று மாறி ஒன்று வர ஆரம்பிக்கும். அரவிந்த், அதே மாதிரியே இப்போ நம்மளால அந்த விமானப்படை அதிகாரிகள், அந்தமான்ல இருக்கக்கூடிய அந்த விமானப்படை அதிகாரிகள் கிட்ட நம்மளால தொடர்பு கொள்ள முடிஞ்சதா? பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கை போன்ற இடங்கள்ல விமானம் மாயமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது குறித்த தகவல்கள் ஏதேனும் நம்மளால திரட்ட முடிஞ்சதா? நம்மால் உடனடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. பட் இங்க இருக்கும் இந்திய விமானப்படையை பொறுத்தவரை அவர்கள் அந்தமானில் இருக்கும் இந்திய விமானப்படையை உடனடியாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்தமானில் இருக்கும் விமானப்படை, குறிப்பாக போர்ட் பிளேயரில் இருக்கும் இந்திய விமானப்படை தளத்திலிருந்து ஏதேனும் அவர்களுக்கு சிக்னல் ஏதேனும் வருகிறதா என்பதை ஆராய்வதற்காக அங்கிருந்து அனுப்பிவிட்டிருக்கிறார். பொதுவாக இந்திய விமானப்படைக்கு இருக்கும் தற்போதைய விமானங்களுக்கு இருப்பதற்கான ஒரு டிஸ்ட்ரஸ் சிக்னல் என்பது ஒரு அபாய தருணத்தில் ஒரு தனி சமிக்கையை வெளியிடும். அதுபோன்ற சமிக்கைகள் ஏதேனும் அந்த பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறதா என்பதை ஆராய்வதற்காக போர்ட் பிளேயரில் இருக்கும் இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படையிலிருந்து அந்த சிக்னல்கள் ஏதேனும் சுற்றுவட்டார பகுதியில் வந்து கொண்டிருக்கிறதா என்பதை தேடுவதற்காக தகவல் பரிமாறப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கும் அது போன்ற ஒரு தகவல் பரிமாறப்பட்டிருக்கலாம் என்றும் தகவலும் இங்கு அடிபடுகிறது. காரணம் என்னவென்றால் வழிமாறி சென்றிருந்தால் ஏதேனும் ஒரு டிஸ்ட்ரஸ் சிக்னல் ஏதேனும் அந்த பகுதிகளில் இலங்கை கடற்படையோ இலங்கை கடற்படை கப்பல்களுக்கோ ஏதேனும் ரேடாருக்கோ தென்படுகிறா என்பது குறித்த தகவலும் கேட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது.